ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டினியூஸாக பார்த்துட்டு வர்ற டாபிக் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள் டாப்பிக்கில் யூனிட்டில் இருக்கக்கூடிய யூலர் தியரம். இந்த டாப்பிக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸ்லேயும் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்குறோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சில கண்டினியூஸாக யூலர் தியரத்தை வந்து தரவாக பார்க்கறதுக்காக ஒவ்வொரு ப்ராப்ளமாக யூனிவர்சிட்டி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? இப்போ அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஐயோ 2017 ரெகுலேஷனில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த ரெகுலேஷன்லையும் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கும். அப்படி கேட்டதுனால இப்போ கேட்க மாட்டாங்கன்னு இல்லை. ஸோ இப்பவும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இன்னைக்கு அந்த ஒரு கொஸ்டினை தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, u = காஸ் இன்வர்ஸ் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் தட், ஓகே, இது யூலர் ஃபார்மட். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தோம். இது யூலர் ஃபார்மட், அதாவது யூ ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸால் பெருக்கி, ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒய்யால் பெருக்கி ரெண்டையும் ஆட் பண்ணால் n அந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். என்னன்னா டிகிரி. ஓகேவா? ரைட். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்துருக்கோம். given u = cos inverse of y. இந்த காஸ் இன்வர்ஸ் எங்க வந்துச்சுன்னா cos u = என்ன போடுவோம், காசை கொண்டு வந்துட்டா x + y ஓகேவா? ஆச்சு. இப்போ என்ன செய்யணும், இதை f(x, y)ன்னு எடுக்கிறோம். f(x, y)ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x + y = √x + √y. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து f(dx, dy) எடுத்தா மேலே dx dy இங்க √t அப்படிதானே, √t √x அப்படி சொல்லணும், ப்ளஸ் √t √y. இதில் எதை காமனாக எடுக்கலாம், மேலே டீயை காமனாக எடுத்துக்கலாமா? அப்போ டீயை காமனாக எடுத்தா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மேலே கிடைக்கும். கீழே √t நம்ம காமனாக எடுத்தா √x ப்ளஸ் √y கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணலாம். எப்படி சார்? இந்த √t டீயை நம்ம எப்படி எழுதலாம், √t × √t எழுதலாமா? அப்போ ஒரு டி கேன்சல் ஆகிட்டு வச்சுக்கோங்க. √t கேன்சல் இதுமே நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு √t மட்டும் கிடைக்கும். √t நம்ம எப்படி எழுதலாம், t⁻1/2 எழுதலாம். அப்போ கீழே எழுதும்போது t⁻1/2 × x + y / √x + √y. ஓகேவா? அப்போ t பவர் என்ன இருக்கு, 1/2 கிடக்குது. 1/2 தான் நமக்கு வந்து டிகிரி, ஆர்டர். அப்போ therefore f is homogeneous function, the diagonal of degree 1/2. டிகிரி என்னது, 1/2 in x and y. அது யூலர் தியரத்தில் உள்ள அந்த லைன், அதை அப்படியே நம்ம எழுதிவிடுதோம். நெக்ஸ்ட் எடுத்துமா, அடுத்து என்ன எடுத்தோம், பை யூலர் தியரம். அது ஆயிலரின் தேற்றப்படி, தமிழ்ல யூலர் தியரத்தின்படி என்ன செய்யலாம்னா இருக்கலாம், x × ∂f/∂u y × ∂f/∂x x ∂y equal to n × f. என்னன்னா என்னது, 1/2. இப்போ 1/2 × fனா என்ன தெரியுமா, அந்த இடத்துல காசு நம்ம fன்னு வச்சுக்கிடுவோம். லாஸ்ட் இடத்துல ரைட்டா? அதான் ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸால் பெருக்கி, ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒய்யால் ரெண்டையும் போட்டுனா அந்த என்னன்னு படி என்று அந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். இது சொல்றது யூலர் தியரம். அதுவா? இப்போ நம்ம f = என்ன எடுக்கணும்னா cos u ன்னு எடுக்கணும். f இருக்கின்ற பிளேஸ்ல என்ன இருக்கு, அப்போ f = cos u. ∂f/, let ஃபேர்னு போட்டுவிடும். ஃபேர்
இங்கு. அப்போ தோ எஃப் பை தோ எக்ஸ்னா காஸ் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். காஸ் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். உள்ள இருக்க யூ பண்ணா தோ யூ பை தோ எக்ஸ். அதே மாதிரி ஒய்யை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். மைனஸ் அதே சைன் யூ, காஸ் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் யூ. உள்ள இருக்க யூ பண்ணும்போது தோ யூ பை தோ ஒய். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் கொண்டு இதில் அப்ளை பண்ணிடலாமா? அப்போ ஃப்ரம் 1 ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்கிறோம்? எக்ஸ் இன்டு இது என்ன பண்ணலாம்? மைனஸ் சைன் யூ மைனஸ் ஒய் இன்டு தோ எஃப் ஐ தோ ஒய்க்கு பதிலாக மைனஸ் சைன் யூ dou u by dou y equal to 1/2 f க்கு பதிலா என்ன பண்ணலாம்? cos u. ரைட்டா? இப்போ இது ரெண்டுல எதை காமன் எடுக்கலாம்? மைனஸ் சைன் யூ காமன் எடுக்கலாம். மைனஸ் சைன் யூ காமன் எடுத்தா எக்ஸ் இன்டு dou u by dou x y இன்டு dou u by dou y ஈக்குவல் டு என்ன செய்யலாம்? 1/2 cos 1/2 cos. இப்போ மைனஸ் சைன் யூ அங்கே அனுப்பிடலாமா? அங்கே அனுப்பிட்டா எக்ஸ் இன்டு dou u by dou x y இன்டு dou u by dou y ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இந்த மைனஸ் அங்கே போயிருமா? அப்போ மைனஸ் 1/2 இந்த காசு பை சைன் அப்படிதானே? அப்போ காஸ் யூ பை சைன் யூ. காஸ் யூ பை சைன் யூக்கு ஃபார்முலா என்ன? காட் யூ. அப்போ என்ன எழுதலாம்? மைனஸ் 1/2 அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? வெரி சிம்பிள். இதில் கவனிக்கக்கூடியது என்னன்னா இந்த லைன் எழுதணும். சும்மா ஸ்டேட்டாக செய்யணும். ஒரு லைன் எழுதுனா அந்த ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் வலிமை ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் ஸ்டெப் தான். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூனிவர்சிட்டி கொஸ்டினோட மீட் பண்ணலாம். யூலர் தியரம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இதிலிருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுங்க இந்த அடுத்தடுத்த வீடியோ நம்ம சால்வ் பண்ணி தரவாக்கிக்கலாம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.